ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வெல்கம் பேக் டு ராக் லைஃப் எக்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். சொக்காவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் ஒரு 3 மாதத்துக்கு. போன மாதம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. போன மாதமா இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரே இந்தியன் டீம்டா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிருந்தோம். அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்தியன்ஸாக இருந்த இவங்க எல்லாரும் இப்போ மும்பை இந்தியன்ஸாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸாகவும் ஆர்சிபியாகவும் பிரிஞ்சு ஆளாலும் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 3 மாதத்துக்கு ஃபுல் ஃபன்னாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே அப்பெல்லாம் இல்லை. எனக்கு வந்து அதனால தான் எனக்கு சென்னை பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து சென்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓ, அப்படியா விஷயம். அண்ட் ஆனால் நான் எல்லா மேட்சுமே போவேன். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லா மேட்சும், சப்போஸ் இது பஞ்சாப் மேட்சாக இருந்தாலும் இல்லை டெல்லி லக்னோ எந்த மேட்சாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து மெயினாக கிரிக்கெட் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். பெரிய விஷயம். ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆக்ஷன்ஸ் வந்து போன நவம்பர் அந்த டைமில் நடந்துச்சு. ஸோ அதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, யார் யார் எந்த டீம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து லோக்கல் மேட்சில் விளாண்டாலும் சரி, இன்டர்நேஷ்னல் எதில் பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை எடுத்து அவங்கவுங்க பேஜில் போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீம் யார் யார் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன், அதை பாருங்க. என்னடா புத்தலாட்டது? அண்ட் இந்த தடவை நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியன் பிளேயர் ரிஷப் பண்ட் 27 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே இப்போ ஹையஸ்ட்டாக இருக்குது. போன வருஷம் ஸ்டார்க்கா வாங்கினாங்க. ஸ்டார்க்கா கமின்ஸா தெரில. ஏன்னா இந்த வருஷம் வந்து ரிஷப் பண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே சொல்லி நம்ம பேச முடியாது, வீடியோ பெருசாக போயிடும். வாங்கினதுல நல்ல பைனா எது மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆரம்பிக்கிறது வந்து எப்பவும் போல சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து நூர் அகமதை வந்து வாங்கியிருக்காங்க 10 crores. அப்புறம் வந்து ருத்ராஜ் கேக்காவது ரீடைன் பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட நல்ல பைனா எனக்கு தெரிஞ்சு 6 crores வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல பை. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ட்ரெண்ட் போல்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. 12.5 crores எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெண்ட் போல்ட்டை. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அவர் வந்து இந்த தடவை வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பழைய டீம்ல இருந்து, அதாவது அவங்க அங்க இருந்து ஆரிஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அங்க அந்த டீமுக்கு ரிட்டர்ன் போற மாதிரி இது பண்ணிருக்காங்க. மேபி அஸ்வின் அண்ணா கூட சிஎஸ்கேக்கு வராரு. போன தடவை வந்து நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வச்சுட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே இந்த தடவை நிறைய தமிழ் பிளேயர்ஸ் எடுத்து உள்ள போட்ட மாதிரி இருக்கு. அஸ்வின் அண்ணா இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தாரு, குர்ஜப்னீத் சிங். ஆனா அவர் தமிழ்நாடுக்கு ஆடுறாரு, பட் ஆனா அவர் தமிழ் பிளேயரான்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு இந்த தடவை ஆடுறாங்க, ஃபுல் ஆஃப் தமிழ் பிளேயர்ஸ். ஸோ இந்த தடவை வந்து தமிழ் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லி யாரும் எதுவும் பேச முடியாது. அது அப்புறம் ஆர்சிபியில் வந்து அகைன் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து வாங்கியிருக்காங்க 12.5 crores. ஏன்னா அவர் நல்ல சாய்ஸாக இருப்பார். அது இல்லாமல் ஃபில் சால்ட் எடுத்திருக்காங்க, நல்ல பை. அதுவும் ஓப்பனிங்கில் விராட் கோலியோட இருக்கப்ப நல்லா சூப்பராக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் போட்டிருக்கா? எஸ்ஆர்ஹெச் அது என்ன டீம், என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற இஷான் கிஷன் மும்பையில் இருந்தார். இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு டாப் ஆர்டர்லாம் ஃபீல்டு தான். பட் இருந்தாலும் இஷான் கிஷன் வந்து எடுத்து போட்டிருக்காங்க 11.25 crores. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை இருக்கு. கிளாஸனை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க 23 கோடிக்கு. ரீட்டைன் பண்ணதுலேயே அவர் தான் அதிகம்னு நினைக்கிறேன். அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து 12.5 crores எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ விட்ட பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தாலே ஒரு மாதிரி இதாக இருக்கு. சஹலை விட்டுருக்காங்க, அஸ்வின் விட்டுருக்காங்க, பட்லரை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெயின் பிளேயர்ஸ் நிறைய பேர் அவங்க விட்டுருக்காங்க. பட் ஏன்னு தெரில. எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஹெட்மேயருக்கு பதிலாக பட்லரை ரீட்டைன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பட்லர் அப்படிப்பட்ட பிளேயர். ஏன்னா அவர் கன்சிஸ்டண்டா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. சேவை செய்யறதுக்கு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. டேய் மட்ராய் போ ராஸ்கல்.
ஸோ அதுவும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னொன்று எடுத்துருக்காங்க. அந்த வைபவ் சூரியவன்ஷின்னு ஒரு பையன் வந்து இப்போ அண்டர் 19 ஆனார். ஸோ அந்த பையனை வந்து ரொம்ப ஏஜ் கம்மியான பையன், ஐபிஎல் ஆடுற பையன். அவர் ஆக்ஷனை வந்து பண்ணுறதுனா டெல்லி. எனக்கு டெல்லி வந்து இந்த தடவை மேபி அப் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணி நல்ல டீம் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல வந்து 14 crores. ஆக்சுவலாக இந்த மார்க் ஆக்ஷனு அதெல்லாம் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அதிகமாக போகிறதுல ரிஷப் பண்ணிட்டு கேஎல் ராகுலும் இருந்தாங்க. ஆனால் ரிஷப் பண்ணிட்டு 27 கோடி போயிருக்காரு. பட் ஆனால் கேஎல் ராகுல் வந்து 14 crore போயிருக்காரு. ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன், இல்ல கூண்ண விலைக்கு ஏற்றி விட்டு அவன் தெரியல கட்டிடுறேன், போதுமா? அப்படி இது வந்து அப்பயே சொல்றாங்க இது ஒரு பயங்கரமான ஸ்டீல். ஏன்னா விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர், ஓப்பனர் எது கொடுத்தாலும் பண்றவன் தலைவன். 14 கோடி எடுத்தாங்க. ஸ்டார்க் எடுத்திருக்காங்க 11.73 crores, 20 crores பிளஸ் போனவர். இந்த தடவை 11.75. பரவாயில்ல, பயங்கரமான பிக். அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும் பயங்கரமா எடுத்திருக்காங்க 2 பிளேயர்ஸ்னா ஜாஸ் பட்லர் 15.75 எடுத்திருக்காங்க. ரபாடாவை 9.25 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா குஜராத் வந்து கம்மியை விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து யாரையாச்சும் பவுலிங்ல வந்து இதாக வாங்கன்றக்கா ரபாடா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 26.75 crores வந்து எடுத்திருக்காங்க. நல்ல பை. அவங்களுக்கு கேப்டனாக இப்போ அவர் தான் இருக்காரு. ஸோ பஞ்சாபும் இந்த தடவை நல்ல டீம் எடுத்திருக்காங்க. அதாவது எப்பயுமே சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இப்படின்னே இல்லாமல் ஒரு டெல்லியோ, லக்னோவோ இல்லை பஞ்சாபோ இந்த மாதிரி டீம்லாம் வந்து உள்ள வரப்ப இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ அதனால இந்த தடவை பஞ்சாப் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து கேகேஆர்ல வந்து ரஹானே எடுத்திருக்காங்க. ரஹானே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அவர் வந்து அன்சோல்டா இருந்தாரு. அப்புறம் கடைசி ரவுண்ட்ல தான் ஏதோ ரஹானேவை எடுத்து பட் இப்போ அவர் வந்து கேகேஆரோட கேப்டன் ஆண்ட்ரிஸ் நார்கே எடுத்திருக்காங்க. நல்ல பை தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. போன தடவை ஸ்டார்க் இருந்தாரு. ஸோ அதுக்கு இந்த தடவை வந்து ஆண்ட்ரிஸ் நார்கே எடுத்திருக்காங்க. ரோமன் பவல் எடுத்திருக்காங்க. மனிஷ் பாண்டே பேக் டு கேகேஆர். ஸோ இப்போ ஓவராலாக எல்லா டீமும் பார்க்குறப்ப வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ஏதோ ஒரு பவர்டா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க எப்பயுமே பவர்டா இருந்தது கிடையாது. கடைசியாக பிரெண்டன் மெக்கலமும் டிவைன் ஸ்மித் அவங்க இருந்தப்பதான் பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா வந்து இவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா அந்த ஓப்பனிங். அதுக்கு முன்னாடி இருந்த மைக்கஸையும் முரளி வச்சு அவங்க வந்து ஸ்டைலிஷா ஆடுவாங்க. பட் ஆனா ரொம்ப அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி பவர் ஹிட்டர்ஸா யாரும் இல்லை. நம்ம டீம்ல பவர் ஹிட்டர்னா இப்போதைக்கு வந்து சிவம் துபே மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னன்னா தோனினா இருக்காரு. மரியாதை தெரியாத பசங்கப்பா, பிளட். ஸோ இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்ததுலேருந்து அடிச்சாடுறதுனா சிவம் துபே மட்டும்தான் நமக்கு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பயுமே அந்த பவர் இருந்திருக்கு. ஸோ இந்த தடவையுமே வந்து அவங்க டீம் வந்து ரொம்ப கான்சியஸா பயங்கரமா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு போல்ட், பும்ரா, தீபக் சகர் இந்த 3 பேரும் வந்து வான்கடையில ஈவினிங் டைம்ல பால் போறப்பெல்லாம் எப்படி ஸ்விங் ஆகும்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் இந்த சீசன் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா டீமுமே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்போ ஆர்சிபியுமே இந்த தடவை வந்து அவங்க பவுலிங் யூனிட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து இந்த தடவை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்லை. பேட்டிங் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் பவுலிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. இந்த இடம் வந்து புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்காங்க, லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க, ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. யாஸ் தயால் ஆல்ரெடி போன வருஷம் அவங்களுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸுமே நல்லா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, எல்லா டீமுமே இந்த தடவை ஒரு மாதிரி கொஞ்சம் ஆர்ஆர் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி டபுள் மைண்டா இருக்கே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து டீம் வந்து ரொம்ப நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வணக்கம்டா மாப்ளை, தேனியில இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டீம் வந்து ரொம்ப ஃபேவரைட்டு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போட்டுட்டு போங்க. அண்ட் இந்த ஐபிஎல்ல வந்து நிறைய புது ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சலைவா வந்து பால்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எச்சி தொட்டு பால்ல தேய்ப்பாங்களே, அது வந்து இந்த கோவிட்னால வந்து கொஞ்ச நாள் அதை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அந்த பேனை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளவு நாள் எச்சி வச்சு தேய்ச்சி பாலை ஷைன் ஆக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு மேட்சோட டாஸ் வந்து எவ்வளவு குரூஷியல்ன்றது தெரியும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து டியூ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க என்ன இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 11th ஓவருக்கு அப்புறம் செகண்ட் நியூ பால் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டியூ ஃபேக்டரை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக. இது எனக்கு எந்த அளவு ஒர்க் ஆகுது, ஏன்னா ஒரு சில இதுல வந்து டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கும், ஒரு சில இடத்துல டியூவே வராது. அங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
அண்ட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து இந்த தடவையுமே கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஒய்டு அதுக்கெல்லாம் வந்து டிஆர்எஸ் கேட்கறது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. செகண்ட் பால் ரூல் மட்டும் எந்த அளவு இதாக போகிறேன், ஏன்னா இம்பாக்ட் பிளேயரே வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு பெருசா வாவ் அப்படின்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த தடவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டே வர மாதிரி தெரியுது. அதாவது கேமை வந்து மக்களுக்கு என்டர்டெய்னிங்கா கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இருக்குமே. இது சன்ரைசர்ஸ் வேற சொல்லியிருக்காங்க 300 வந்து இந்த தடவை வந்து இந்த 300 மார்க்கை வந்து நாங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க புரியல எதுக்குடா இவங்களும் போன தடவை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்டாந்தரையில போட்டு ஜஸ்ட் மிஸ் 274 என்னமோ அடிச்சாங்க. இந்த தடவை மேபி அதை ட்ரை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்கோர் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வரதை பார்த்தா இதெல்லாம் வர்றப்பதான் என்டர்டெயின்மெண்ட்டா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்ப பிளே ஆயிருக்கு ரூல்ஸ். பார்த்துக்கோங்க இல்லை வேணும்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏன் மேட்ச்லயே தெரிய போகுது. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சென்னை vs மும்பை மேட்ச் நடக்குது. சரி அதை நம்ம பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டிக்கெட்டே கிடைக்கல. நானும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணேன். சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. Why, Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. இப்போதான் மேட்ச் பார்க்கறதுன்னு தெரியல. எனிவே அண்ட் பார்ப்போம். இந்த சீசன் வந்து ரொம்ப பயங்கரமாக போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாச்சும் போவோம்னு நினைக்கிறேன். மேபி என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிரிக்கெட் இருக்கு. அதனால 3 மாசம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஈவினிங் மேலே ஆன் பண்ணிட்டா அது பாட்டுக்கு மேட்ச் ஓடும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடட்டும், பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். சில மேட்ச்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கூட போகும். டம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மேட்ச் என்னன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சண்டே மேட்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். மெத்த பண்ணுறது டிக்கெட்டு கிடைக்கல.